நிறைவற்று மறைவற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம். எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் இறைமக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள். என்னோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். பிலிப்பியர் 4 இறைவார்த்தை 21. சிறிய செயல்கள், சிறிய வார்த்தைகள், சிறிய பாவங்கள் மனித வாழ்வில் பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் கொண்டு வருகிறது. முதல் மனிதன் ஆதாமின் சிறிய செயலான கீழ்ப்படியாமை உலக மக்கள் அனைவருக்கும் பாவத்தை கொண்டு வந்தது. தாவீதின் சிறிய பாவம் அவனுக்கு மனவேதனையையும் ஆசீர்வாத இழப்பையும் கொண்டு வந்தது. சீரியா தேசத்து அடிமை பெண்ணின் சிறிய நாவின் வார்த்தை நாகமனுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தது. சிறிய பையனின் சிறிய உணவு 5000 பேருக்கு அதிகமானோருக்கு உணவளித்தது. சிறிய கடிவாளம் குதிரையின் முழு சரீரத்தையும் வழிநடத்துகிறது. சிறிய சுக்கான் பெரிய கப்பலை சரியாக நடத்துகிறது. சிறிய நெருப்பு பெரிய காட்டையும் அதிலுள்ள மரங்களையும் விலங்குகளையும் அழித்து விடுகின்றன. நாவு நமது உணர்வுகளையும் நினைவுகளையும் கருத்துகளையும் வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான அவயம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. இதயத்தின் நிறைவை நாவு பேசும். நாவை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது அழிவை உண்டாக்கும் நெருப்பு. ஒரு மனிதனை கோபமூட்டினால் அவன் நல்லவனா கெட்டவனா என்பது தெரியும். அவன் வாயிலிருந்து அக்கினி கந்தமாக வார்த்தைகள் வரும். இதனாலே பிற மனிதனை சபிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வல்லமையுடையதாய், அதிகாரமுடையதாய், மனிதனுடைய தேவையை சந்திப்பதாய், கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருவதுமாய் இருந்தது. இயேசுவின் ஒரே வார்த்தையில் நாயின் ஊர் விதவையின் மகன் மரணத்தினின்று உயிர் பெற்றான். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் ஒரு வார்த்தையினால் சுகமானான். மரித்து 4 நாள் ஆன லாசரு இயேசுவின் வார்த்தையினால் உயிர் பெற்றான். இயேசு இறையரசை பற்றிய உண்மைகளை எளிய ஓமை வார்த்தைகளால் எளியவர் கல்லாதவரும் புரிந்து கொள்ளும்படி செய்தார். இயேசு தமது நாவின் திறமையினால் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகரின் வாயை அடைத்தார். இயேசுவின் வார்த்தை நம்பிக்கை, புதுவாழ்வு, நித்திய ஜீவனை கொடுத்தது. நமக்கு இறைவன் கொடுத்த நாவினால் படைத்த மீட்ட கடவுளை போற்றுவோம், துதிப்போம், நன்றி செலுத்துவோம். நமது நாவு பிறரை திட்டவோ சபிக்கவோ துஷ்டிக்கவோ தடுமாறட்டும், அஞ்சட்டும். நமது நாவு விசுவாச நெருப்பை மூட்டி சான்று பகர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தட்டும். நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடுக்களை நமக்கு வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் ஆவியே, இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள
உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும். ஆமேன். அன்பான இறைமக்களே, இன்று நாவால் வரும் தீமை என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். யாக்கோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகர் ஆக விரும்ப வேண்டாம். போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டுமென உங்களுக்கு தெரியும். நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம். இவ்வாறு குதிரைகளை முழுமையாக கட்டுப்படுத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள். அவை எத்துணை பெரியனவாக இருந்தாலும் கடுங்காற்றால் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஓட்டுவோர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர். மனித நாவும் அதே போல ஒரு சிறிய உறுப்புதான். ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றதுதான். நெறிகெட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளுள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது. காட்டில் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கிவிடலாம். அடக்கியும் உள்ளனர். ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது. சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்நாவே. கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே. போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருத்தலாகாது. ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர் நீரும் சுரக்குமா? என் நண்பர்களே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அவ்வாறே உப்பு நீர்ச்சுனையிலிருந்து நன்னீர் கிடைக்காது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு தேவையான ஜெபம் என் வாழ்வில் முக்கிய இடம் பெறாமல் இருந்திருக்கின்றதா? கிறிஸ்துவ வாழ்வின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட கடவுளிடம் அருளை கேட்காமல் இருந்தேனா? கிறிஸ்துவ வாழ்வில் துன்பம் வருகின்ற வேளைகளில் அதை தாங்கிக் கொள்ள இறைவனிடம் சக்தியை கேட்காமல் இருந்தேனா? நாவினால் புண்பட பேசினேனா? குடும்ப உறுப்பினர்களை என் நாவினால் கடிந்தேனா? என் நாவால் புனித வார்த்தைகள் பேசுகிறேனா அல்லது தீய வார்த்தைகள் பேசுகிறேனா? என் நாவால் பிறர் அடைந்த நன்மைகள் யாவை? இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம். ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனம் கசிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயிடமும் அதிதூதரான புனித மிக்கேலிடமும் சாங்கபரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லோரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும்
அதிதூதரான புனித மிக்கேலையும், ஸ்நாகபரான புனித அருளப்பரையும், அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும், புனிதர் எல்லோரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் ஆண்டவராகிய சர்வேஸ்வரனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். அன்பின் நிறைவா, நீர் அமைத்து தந்த குடும்பத்துக்காக உமக்கு நன்றி. தினமும் குடும்பமாக ஜெபித்து உமையே தேடி உமக்கென்று வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. இறைவா, எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி. இந்த நாளில் இங்கிருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி. எங்களுக்கு ஊக்கமளிக்கும் இயற்கைக்கு நன்றி. அன்பு இறைவா, எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி. எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்கும் இடம் கொடுத்ததற்கு நன்றி. எங்களை சோர்வுற்ற உடல்களை ஓய்வெடுக்கவும், எங்கள் வேலைக்காகவும், எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும், எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி. கடவுளே, நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும், எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்கும் நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசீர்வாதம் இன்றும் எப்போதும் கொடுத்ததற்காக நன்றி. நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் தியானிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருக்குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைவுகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பின் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாறப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமீன். இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே, இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்ந்தேன். நான் உம்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர். இப்போது உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய அம்மாவிற்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய அப்பாவிற்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன். என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே, நான் நித்திரை செய்யும் போது என்னோடு இரும். எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தருளும். என்னை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி. இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவில் எழுப்பிவிடும். ஆமீன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.